திமுக ஆட்சியில் கைத்தறி சேலைகளை கொள்முதல் செய்வதில் முறைகேடுகள் நடைபெறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜபாளையத்தில் நடைபெற்ற தேசிய கைத்தறி தின விழாவில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். நமக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் என்று சொன்னால், நமக்கெல்லாம் மான மரியாதையை கொடுக்கக்கூடிய சமூகம் தொழில் நெசவு தொழில். நெசவு தொழில் இன்றைக்கு நேற்று உருவானது அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வரலாற்றை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், நெசவு தொழில் அன்றைக்கே இருந்திருக்கிறது, மன்னர் காலங்களிலே இருந்திருக்கிறது. காரணம், மனிதன் மானத்தோடு வாழ தொடங்கிய அன்றைக்கே நெசவு வந்துவிட்டது. இன்றைக்கும் கைத்தறிக்கு என்ற ஒரு மரியாதை உலகமெங்கும் இருக்கிறது. ஆனால் அதற்குரிய பலன் என்னவோ நெசவு தொழிலாளர்கள் கிடைக்கவில்லை. எத்தனை இயந்திரங்கள் வந்து பட்டுக்களை நெய்தாலும் கையால் நெசவாக செய்கின்ற பட்டுக்குத்தான் தனி மரியாதை. காஷ்மீரிலே நான் சென்ற நேரத்தில் பார்த்தேன், அங்கே நெசவு தொழில் இருக்கிறது. அங்கே பட்டு நெய்கிறார்கள், கைத்தறி நெய்கிறார்கள், அந்த தொழில் நடக்கிறது. ஆக நெசவு தொழில் என்பது இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பறந்து பல்வேறு இடங்களிலே பல்வேறு இனங்களால் செய்யப்படுகின்ற ஒரு புனிதமான தொழில். ஏழை நெசவாளர்களுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக அவர்கள் செய்திருக்கின்ற கைத்தறி சேலை வேஷ்டிகள் விற்பனையாக வருவதற்காக, அரசாங்கமே கொள்முதல் பண்ணுவதற்காக, தைப்பொங்கலை முன்னிட்டு எல்லா ஏழைகளுக்கும் வேஷ்டி சேலை, கைத்தறி வேஷ்டி சேலையை வழங்க சொல்லி நெசவாளருடைய வாழ்விலே ஒரு பொன்னாளாக திட்டத்தை தீட்டி உத்தரவு போட்டார்கள். இன்று வரைக்கும் கைத்தறி வேஷ்டி சேலை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் அரசாங்கத்தில் உண்டு. ஆனால் சில நேரங்களிலே இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியை பொறுத்த மட்டில் அதில் சில தவறுகள் நடப்பதாக என்னிடத்தில் சொன்னார்கள். நெசவாளருடைய சேலையை, அவர்கள் நெய்கின்ற சேலைகளை வேற இடத்தில் நெய்து, வேற இடங்களிலே நெய்து, அதை காசு குறைந்த காசுக்கு வாங்கி நெசவாளர்களை வயிற்றில் அடிக்கின்ற எந்த ஆட்சியும் நிச்சயமாக உருப்படாது.